இன்றைய வாழுதரும் வார்த்தைகள் எசாயா புத்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கும்போது அவர் நம்மளை முழுமையாக ஆசீர்வதிப்பார். நம்ம தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். நம்ம செல்லும் இடமெல்லாம் நம்மளோடு வருவார். நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆயன் தன் ஆடுகளை குரலுக்கு செவி கொடுக்கும்போது அவர் தன்னை பாதுகாப்பதை போல நம்ம ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துவார். இந்த இக்கட்டுகள் சோதனைகளில் விடவிடாமல் நம்மளை பாதுகாப்பார். அவருடைய பாதுகாப்பு எப்போதும் நம்மளுக்கு கோட்டையும் அருணுமாக நம்மளுக்கு இருக்கும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்ம பின்பற்றி நம்ம நடக்கும்போது நம்ம ஆண்டவரும் நம்மளோட குடும்பங்களிலும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம தேவைகளையும் அனைத்தையும் சந்தித்து நம்மளை வழி நடத்துறதுக்கு